ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேறு எந்த தலத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு திருவண்ணாமலை மலையை மட்டும் வலம் வந்து வழிபடுற வழக்கம் இருக்குது. கிரினாலே மலை, வளம்னா ஊர்வலம், சுற்றி வருதல். மலையை சுற்றி வருது இந்த கிரிவலத்துக்கு பேர். இது நினச்சாலே முக்தி தர இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் சிவனே மலையாக காட்சி தரதுனால திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் சிவனை வலம் வந்து வழிபடுறதற்கு சமம். நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் வர பௌர்ணமி. திருவண்ணாமலையில் பல கோயில் சித்தர்கள், சித்த புருஷர்கள் இவாளோட ஆசிரமம் இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது, குளங்கள்லாம் இருக்குது. இந்த மலையை ஒரு முறை வலம் வந்தாலே அந்த அவளோட ஆசிகள்லாம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. திருவண்ணாமலையில் பக்தர்கள் மட்டும் இல்லை, தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் இவாளும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டதாக ஒரு ஐதீகம். 24ஆம் ஆண்டு பௌர்ணமி ஆவணியா வட்டம் நாளைக்கு வருது. இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற அந்த ஆண்டுதோறும் வர பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்கு, அதுவும் திங்கக்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு. இது சோமவார விரதமும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே பௌர்ணமின்னா கிரிவலம்னா அண்ணாமலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி சுற்றி வந்தாலும் அதோட திதி அடிப்படையில் நமக்கு பலன் மாறுபடும். திதிகளில் பௌர்ணமி மட்டும் இல்லை, அமாவாசை திதியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கிறதுக்கு ஏற்ற திதி. அதே போல் சிவராத்திரி, பிரதோஷம், மாசப்பரப்பு இந்த மாதிரி திதிகளும் உண்டு. திங்கக்கிழமையில் யார் ஒருத்தர் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கிறாரோ அவர் 7 உலகத்தையும் ஆளும் உயர்ந்த நிலையை பெற்று இறுதியில் சிவனோட திருவடியை சென்று சேருவோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இந்த திங்கக்கிழமையில் கிரிவலம் போனால் திருமண தடை அகலும். திங்கக்கிழமையில் வர பௌர்ணமி திருவண்ணாமலையில் வலம் வந்து தான் பிரம்மதேவர் கல்வி கடவுள் சரஸ்வதியை திருமணம் செஞ்சு கொண்டதாக புராணம். எந்த திருமணத்தில் பிரச்சனை தடை இருக்கோ திங்கக்கிழமை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் போனால் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இத்தகைய ஆகஸ்ட் மாத பௌர்ணமிக்கு இரவு 11:55 கார்த்தால 3:04 துவங்கி இரவு 11:55 வரைக்கும், இது வரைக்கும் நாம் கிரிவலம் போகலாம். இந்த நேரம் பௌர்ணமி திதி உச்சம் பெற்றிருக்கிற நேரம். அதிகாலை 20ஆம் தேதி 1:09 வரைக்கும் பௌர்ணமி திதி இருந்தாலும் ஆகஸ்ட் 19 நள்ளிரவு உடனேயே அந்த கிரிவலத்தை நிறைவு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இத்தகைய கிரிவலத்தை நாமளும் சுற்றி பயனடைகிறது ரொம்ப சிறந்தது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.